Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு கப் உளுத்தம் பருப்பு வச்சு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். உளுத்தம் பருப்பில் இனிப்பு போண்டா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த ரெசிபி நீங்கள் சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் உளுத்தம் பருப்பு இருந்தால் நல்ல நிறைய போண்டா கிடைக்கும். நல்ல ஸ்வீட்டான ஒரு ரெசிபி, குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது உளுந்து இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு முழு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த 1 டம்ளர் உளுந்து, அதாவது 200 கிராம் உளுந்துக்கு இந்த டீஸ்பூனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இந்த 3 டீஸ்பூன் பச்சரிசியை சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா 4-5 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செய்யணும் அப்படின்னா ஒரு 3 மணி போல் இதை நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாயங்காலம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். 2 மணி நேரத்துக்கு அதிகமாக ஊறும்போது நம்மளுடைய இனிப்பு போண்டா எண்ணெயை குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பாருங்கள், கரெக்டாக 2 மணி நேரம் ஊறினா போதும். நல்லா ஊறி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பருப்பை மட்டும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம இந்த போண்டாவுக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கூட அதில் தண்ணியாக இருக்கக்கூடாது. நமக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் இப்போ பாருங்கள், பருப்பை மட்டும் சேர்த்துருக்கேன். வாசனைக்காக 3 ஏலக்காயும் சேர்த்து ஒரு 1/4 டம்ளருக்கும் குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சும்மா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படி ஸ்பூன் கணக்கில் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அதே சமயம் கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், மிக்சியிலேருந்து அந்த மாவை நான் கிண்ணத்துக்கு மாற்றும் போது எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் மாவு, நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய போண்டா எண்ணெயை குடிச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி நல்லா சாஃப்டாக நைஸாக அரைச்சிருக்கணும். ஆனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்த இந்த உளுந்த மாவை எல்லாத்தையுமே நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த மாவில் மொத்தமாக நம்ம சர்க்கரை கலக்கக்கூடாது. நம்ம இப்போ ஒரு தடவை ஒரு பேட்ச் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு மாவை ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டு அதில் மட்டும் முதல்ல சர்க்கரையை கலந்து நம்ம போண்டா பொரித்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா சர்க்கரையை சேர்த்த பிறகு நமக்கு இந்த மாவு தண்ணி ஆகிடும். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் சர்க்கரையை சேர்த்து மொத்தமாக கலந்துட்டிங்கன்னா நம்மளுடைய உளுந்த மாவு நல்லா தண்ணி மாதிரி ரொம்ப லிக்விட் ஆகிடும். அப்புறம் நமக்கு போண்டா சரியாக வராது. அதனால் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் தான் சர்க்கரை சேர்க்கணும், மொத்தமாக சேர்க்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய மாவு தண்ணி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இதை மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு பேட்ச் ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரிச்சுக்க போகிறோம். அதனால் இதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஒரு 5 டீஸ்பூன் மாவுக்கு 4 டீஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். நல்ல மிதமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா 5 டீஸ்பூன் மாவுக்கு 5 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு பேட்சில் பொரித்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையை கூடவோ குறைச்சோ அடுத்தடுத்த இதில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே இந்த மாவு கொஞ்சம் லிக்விட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நம்ம மொத்தமாக வச்சுருக்கிற மாவை விட இது கொஞ்சம் தண்ணி ஆகுது பாருங்கள். அதனால தான் மொத்தமாக மாவில் ஜீனி சேர்த்து கலக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி கலந்துட்டு முதல்ல சர்க்கரை சேர்த்த மாவை நம்ம முதல்ல பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் எண்ணெய். ஏன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு கலர் மாறி கருகி போயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை சின்ன சின்ன போண்டாவாக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக நல்ல மிதமான இனிப்பில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி இந்த போண்டாவை எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அது ஒரு பக்கம் வெந்த பிறகு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி விடுங்க. உடனே கரண்டியை வச்சு கலந்துட வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வெளியில் நல்லா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்.
நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. மிதமான சூட்லேயே எண்ணெய் இருக்கட்டும். ஒரு தடவை நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, அது போட்டு முடித்த பிறகு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து அதில் சர்க்கரை சேர்த்து கலந்துக்கோங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நமக்கு இன்னுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில், நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அவுட்டர் லேயர். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் சட்டுன்னு கலர் மாறிடும், அதனால் மிதமான சூட்லேயே அடுப்பை வச்சுருங்க. பாருங்கள், நல்ல ஒரு கலர் கிடச்சிருச்சு. நல்லா குலோப் ஜாமுன் மாதிரியான கலரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்மளுடைய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். நல்லா சுட சுட டீ டைமில் இந்த போண்டா செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து நான் எடுத்துட்றேன். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா மாவிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை பேட்சாக சேர்த்து நம்ம வந்து குட்டி குட்டி போண்டாவாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே நான் இதே மாதிரி போண்டாவாக நான் பொரித்து எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான கலரில், நல்லா சாஃப்டாக, நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாம், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உளுந்தம்பருப்பில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.